வார்த்தையாய் இந்த உலகத்திற்கு வந்தவரும் வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட இடைபெறுகிறவருமாய் இருக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, உம்முடைய பிறப்பினுடைய நற்செய்தியை இந்த நாளிலே நாங்கள் கொண்டாட்டமாக வெளிப்படுத்தவும், ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் வந்து உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நேரத்திலும் கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தியை உம்முடைய வார்த்தைகளின் வழியாக தியானம் செய்வதற்கு நாங்கள் முற்படும் போது உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் எங்கள் ஆண்டவர் தந்து தூய ஆவியருடைய தொடுதலை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகின்ற அளவிலே எங்கள் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளின் வழியாய் எங்களோடு இடைபெற வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். கேட்கின்ற சத்தியத்தின் வழியாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றங்கள் ஏற்படவும், உம்முடைய வார்த்தைகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையூட்டவும் ஆண்டவர் அடியேனை பயன்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். கரங்களில் தருகிறோம். கடவுள் உம்முடைய பிரசன்னத்தினால் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. இவைகளை மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டுகின்றோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான திருப்பெயரிலே இந்த கிறிஸ்து பிறப்பு சிறப்பு ஆராதனையிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்ளுகிறேன். என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தினுடைய சார்பிலும் உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் நான் கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த வருடம் எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடம். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆகிறது. இந்த ஆண்டுகளுடைய நடுவிலே ஒரு நீண்ட பிரயாணம் செய்து குடும்பமாக எந்த இடத்திலும் நாங்கள் சென்றது கிடையாது. ஆக குடும்பமாக கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கழித்து ஒரு நீண்ட பிரயாணம், ரயில் பிரயாணம் மேற்கொண்டு இந்த பூனே பட்டணத்துக்கு வரவும், மிக விசேஷமாக அண்ணன் அண்ணியோடு கூட அவருடைய குடும்பத்தில் இணையவும், அவர்கள் பணியாற்றுகின்ற இந்த ஆலயத்திலே வரவும், பண்டிகையை கொண்டாடவும் கடவுள் தந்திருக்கின்ற வாய்ப்பை எண்ணி ஆண்டவரை நான் மிக அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். பொதுவாக குமரி பேராயத்திலே நாம் பணியாற்றி கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகமாக கிடைப்பது கிடையாது. ஏனென்று சொன்னால், எல்லா காலங்களிலும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அதிகப்படியான நெருக்கடியான காலகட்டம், ரொம்ப பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டம். ஆக இந்த முறை நாம் படித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த ஒரு வாய்ப்பை கடவுள் அதன் வழியாக தந்ததை எண்ணியும் ஆண்டவரை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து தரும்படியான வாய்ப்பை நல்கிய அன்புக்குரிய உங்களுடைய போதகர் அண்ணனுக்கு நான் நன்றியை கூறுகின்றேன். அதோடு கூட அன்னிக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். அவர்கள் இருவரும் எங்களுடைய ஊழிய பிரயாணத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அதிகப்படியான ஆக்கமும் ஊக்கமும் தந்து எங்களை வழி நடத்துகின்றவர்கள். அந்த நிலையிலே அவர்களோடு இணைந்திருப்பதும் அவர்களின் வழியாக உங்களோடு இணைந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய அனுபவம். அதோடு இந்த வாய்ப்பை மறுக்காமல் வழங்கிய இந்த சபையினுடைய கமிட்டிக்கும் நான் நன்றி கூறுகிறேன். கமிட்டியில் இருக்கிற அநேகரை தெரியாது, செயலர் அவர்களை மட்டும்தான் நான் ஒரு சில முறை பார்த்திருக்கிறேன், பழகியிருக்கிறேன். அந்த நிலையில் உங்கள் யாவருக்கும் நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை நான் கூறிக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களை, ஆண்டவருடைய பிறப்பினுடைய நற்செய்தியை நாம் கொண்டாடுகின்றோம் இல்லையா? இந்த திருநாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் மிக அழுத்தமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனுடைய அடிப்படையில் நான் ஒரு எளிய தலைப்பையும் இந்த நாளுடைய சிந்தனையினுடைய மையத்துக்காக தெரிவு செய்திருக்கிறேன். அந்த தலைப்பு இவ்விதமாக செல்லுகிறது: எதிர்பார்க்கப்பட்ட மேசியாவும் எதிர்பாராத அற்புதங்களும். எதிர்பார்க்கப்பட்ட மேசியாவும் எதிர்பாராத அற்புதங்களும். எக்ஸ்பெக்டட் மெசாயா அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள்ஸ். எக்ஸ்பெக்டட் மெசாயா அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள்ஸ். மீகா 5வது அதிகாரம் அதனுடைய 2வது திருவார்த்தையை இந்த நாளுடைய சிந்தனையினுடைய மையமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விளைகிறேன். மீகா 5வது அதிகாரம் அதனுடைய 2வது திருவசனம் ஒருவர் படிக்கலாம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். எப்பிராத்தாய் என்னப்பட்ட பெத்லகேமே,
நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களில் சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார் என்று இங்கே மீகா தீர்க்கதரிசி யூதேயா மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கையினுடைய செய்தியாக இந்த செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த நம்பிக்கையினுடைய செய்தி இந்த மீகா வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த இந்த யூதேயாவினுடைய ஜனங்களுக்கு தேவைப்பட்டது என்கின்ற கேள்விக்குரிய பதிலை நாம் அறிந்துவிட்டு தொடர்ந்து இந்த சிந்தனையை தொடர்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். இந்த மீகாவினுடைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த யூதேயா ஜனங்கள் மிக விசேஷமாக இந்த 5வது அதிகாரத்தினுடைய நிலைப்பாடுகளிலே அவர் சொல்லுகின்ற அழுத்தமான செய்தி என்னவென்று சொன்னால், பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்திருந்த இந்த யூதேயாவினுடைய ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இன்னும் தங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்களையும் துன்பங்களையும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளிலே அடுக்கடுக்காக சொந்தமாக்கி கொண்டார்கள். என்ன நெருக்கங்களை சொந்தமாக்கினார்கள்? அவர்களுக்கென்று சொல்லி இப்போது யார் இல்லை? அரசன் இல்லை, இல்லையா? பாபிலோனிலிருந்து மீண்டு வந்து விட்டார்கள். அவர்களை வழிநடத்துவதற்கு சில தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு போதிப்பதற்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவைகள் எதுவும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அரசருக்கு நிகராகவில்லை. அதனால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய அண்டை தேசத்தின் வழியாக அநேக நெருக்கங்களை அவர்கள் சந்தித்தார்கள். மிக விசேஷமாக அவர்கள் தப்புவிப்பதற்கு காரணமான அந்த பாரசீகத்தினுடைய மன்னர் அவர் இறந்து போன பிற்பாடு அந்த பெர்ஷியன் கண்ட்ரியை மறுபடியும் இந்த யூதேயா ஜனங்களை மறுபடியும் நெருக்குகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் மாறி போனது. இந்த குலத்திலே ஒரு அரசரும் உருவாக கூடாது என்பது இந்த அண்டை தேசத்தினுடைய மக்கள் எல்லாரும் அதிகமாக எடுத்துக்கொண்ட முயற்சி என்று இறையியலாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தினுடைய நடுவிலே தங்களுக்கென்று சொல்லி ஒரு அரசர் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஏக்கத்தினுடைய நடுவில் இருந்த இந்த யூதேயாவினுடைய ஜனங்களுக்கு மீகா தீர்க்கதரிசி ஒரு நம்பிக்கையினுடைய செய்தியை கொடுக்கிறார். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் எங்கிருந்து வரப்போகிறார்? உன்னிடத்திலிருந்து வரப்போகிறார் என்கிற செய்தியை இங்கே மீகா இந்த தீர்க்கதரிசியானவர் மிக அழுத்தமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, இந்த எப்பிராத்தா என்று சொல்லப்படுகின்ற இந்த கிராமம் ஒரு சிற்றூர் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது, இல்லையா? யூத தேசத்தில் உள்ள இந்த எப்பிராத்தா என்று சொல்லப்படுகின்ற இந்த பெத்லகேம் மிக மிக பெரிய சிற்றூர்களிலே ஒன்றாக கருதப்பட்டது. அதாவது பொதுவாக 1000 நபர்கள் ஒரு கிராமத்திலே வசிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 1000ஐயும் விட கணக்கிலே குறைவான ஜனங்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி என்று சொல்லி அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையியலாளர் தன்னுடைய விளக்க உரையிலே அவர் சொல்லுகின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிற்றூரிலிருந்து யார் பிறந்திருக்கிறார்? ஒரு அரசன் பிறக்கிறார். பொதுவாக நம்முடைய ஊர் வழக்கங்களிலே நாம் நினைக்கின்ற ஒரு காரியம் ஒன்று உண்டு, இல்லையா? இந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும், இல்லை என்றால் ஆளுகிறவர்கள் எல்லாரும் எங்க தான் பிறந்திருக்கணும்? அவங்களுக்கு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டஸ் இருக்கணும், இல்லையா? அவர்கள் இன்ன குடும்பத்தினுடைய பின்னணியத்தில் இருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அவர்கள் உயர்ந்த ஸ்தானங்களிலே இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இன்னைக்குள்ள சமூக கட்டமைப்பினுடைய அனுபவங்களை எல்லாம் பார்த்தா இன்ன ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஆளுகிறவர்களாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு நிலையில் தான் இன்றைய உலகம் போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த அரசர் பிறக்கின்ற அனுபவம் இட் இஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட், இல்லையா? அவர் எங்கே இருந்து தோன்றுவாராம்? ஒரு சின்ன ஊர்ல இருந்து, இல்லையா? ஒரு சிற்றூர்ல இருந்து இந்த அரசர் அவர் உருவாக போகிறார் என்பதை இங்கே நம்பிக்கையினுடைய செய்தியாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களில நாம் அநேக எதிர்பார்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையில் கொண்டிருக்கிறோம், இல்லையா? நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நிறைய இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்ல நடக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுகிறோம், இல்லையா? நான் எதிர்பார்த்தது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் எனக்கு நடந்துகிட்டே இருக்கு, ரொம்ப ஹாப்பி என்கிற ஒரு நிலையை நம்ம சொல்லலாம். ஆனால் நான் எதிர்பார்த்த ஏதோ ஒன்று என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் கிடைக்காமல் போகுமே என்று சொன்னால் நம்ம எப்படி மாறுறோம்? எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் ஏமாற்றங்களாக மாறும்போது கடவுளையே கேள்வி கேட்கிறவங்களா சில நேரங்கள் நம்ம மாறி போகிறோம், இல்லையா?
இல்லை என்றால் முறுமுறுக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நம்ம மாறி போகிறோம். இந்த எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் எப்படியாவது நான் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லக்கின்ற எண்ணம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறத நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நம்ம பார்க்க முடியும். இங்கே கிறிஸ்து பிறப்பினுடைய இந்த நிலைகள் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமே என்று சொன்னால், மேசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் ஜனங்கள், அவர்கள் மேசியா வருவதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த நிலையில இயேசு கிறிஸ்து வந்தாரா? இல்லை, இல்லையா? அவர்கள் எந்த நிலையெல்லாம் எதிர்பார்க்கலையோ அந்த நிலையில் தான் இந்த அரசர், சமாதானத்தை தரப்போகிற, மக்களுக்கு வாழ்வை கொடுக்க போகிற இந்த அரசர் அவர் வந்தார் என்று சொல்லி திருமறையினுடைய வேத பகுதிகள் நமக்கு மிக அழுத்தப்படுத்தி சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம திரும்பி பார்ப்போமே என்று சொன்னால், அவைகள் எல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு அற்பாற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும், இல்லையா? கன்னி மரியாளிலே ஒரு தூய ஆவியானவருடைய ஆற்றலினாரே ஒரு குழந்தை உருவாகுகின்ற அனுபவம். மறுமுனையிலே மெய்ப்பர்களுக்கு ஓரம் கட்டப்பட்டவர்களாக எண்ணப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய பிறப்பினுடைய நற்செய்தி முதலாவது சொல்லப்படுகின்ற அனுபவம். இவைகள் எல்லாம் எதிர்பார்க்காத நிகழ்வு. மிக மிக முக்கியமான ஒன்று, அரசர்னா எங்க தான் பிறப்பாரு? எங்க தான் பிறப்பாருங்க? அரண்மனையில தான் பிறக்கணும், இல்லையா? ஆனால் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக வந்த இந்த அரசர் அவர் எங்க பிறந்தாரு? மாட்டுத் தொழுவத்தில், இல்லையா? ஆனால் அந்த யூதர்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? அவர் தாவீதின் வம்சத்தில் வருவார், ஒரு அரண்மனையில் அவர் வருவார் என்கின்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அது முற்றிலும் மாற்றி போட்டதை கடவுளுடைய வார்த்தை நமக்கு அழுத்தப்படுத்தி சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் போது இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற நம்பிக்கையினுடைய செய்தியும் இதுதான். நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த மெசியாவினுடைய பிறப்பு நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே எதிர்பாராத திருப்பங்களை தருவதற்கு ஆயத்தப்படுகின்றது. எதிர்பாராத மாற்றங்களை, எதிர்பாராத அற்புதங்களை, எதிர்பாராத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே தருவதற்கு இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய அனுபவம் நமக்காக காத்திருக்கிறது என்பதை கடவுளுடைய வார்த்தை இந்த நாளிலே நம்பிக்கையினுடைய செய்தியாக நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அனுபவத்தை இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய தினத்திலே நாம் சொந்தமாக்கி கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? மிக வேகமாக 3 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதங்களை செய்கின்ற இந்த இயேசுநாதர் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற்றுவதற்கு ஆற்றல் உள்ள, நாம் எதிர்பார்க்கின்ற நிலையில் அல்ல, நாம் எதிர்பார்த்தவைகளுக்கு மேலானவைகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே தருவதற்கு வல்லமையுடைய இந்த இயேசுநாதர் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே சொந்தமாக வேண்டும் என்று கடவுளுடைய வார்த்தை இந்த நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். முதலாவதாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு என்ன தெரியுமா? இந்த அனுபவத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுக்கு இடம் தாருங்கள் என்று இந்த வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவுக்கு இடம் தாருங்கள். Give space for Jesus Christ. லூக்கா 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். லூக்கா 2வது அதிகாரம் அதனுடைய 7வது திருவசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்த காரணத்தினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி எங்க போட்டாளாம்? முன்னணையிலே போட்டாள். இல்லை என்றால் தீவன தொட்டியிலே, இல்லை என்றால் கால்நடைகளுக்கு என்று சொல்லி உணவு போடுகின்ற தொட்டியிலே யாரை போட்டாளாம்? உலகத்தை மீட்க வந்த இந்த இயேசு கிறிஸ்துவை அவள் போட்டாள் என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்ப்பதற்கு இடமில்லை என்று பல நிலைகளிலே நற்செய்தி நூல்களுடைய வடிவங்களில் நாம் பார்க்க முடிகிறது, இல்லையா? ஒரு இறையியலாளர் சொல்லும் போது சொல்லுகிறார், இயேசுநாதர் வாழ்ந்த காலகட்டங்களிலே அவருக்கு தலை சாய்ப்பதற்கு இடம் கிடைக்கவில்லையாம். எங்க தான் அவருக்கு தலை சாய்க்க இடம் கிடைச்சுதான்? சிலுவையில், இல்லையா? சிலுவையில் தான் அவருக்கு தலை சாய்ப்பதற்கு இடம் கிடைத்தது என்று சொல்லி ஒரு இறையியலாளர் சொல்லுகிறார்.
அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற அழைப்பு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் இடம் தாருங்கள். இங்க யார் இடம் தரவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது? the innkeeper, இல்லையா? இந்த சத்திரக்காரன் அவன் இடம் தரவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சத்திரக்காரனுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? the one who rejects, இல்லையா? ரிஜெக்ட் பண்ணுகிறவர், இல்லை என்றால் நிராகரிக்கிறவர். என்னுடைய மகன் என்னோட பேசிக் கொண்டிருக்கும் போது சமீபத்தில் ஒரு நிகழ்வு எனக்கு அதிகமாக இந்த சத்திரக்காரனோடு தொடர்புள்ள ஒரு நிகழ்வாக அது இருந்தது. எனக்கு அது அதிகமாக என்னுடைய மனதை பாதித்தது. பிள்ளைகளுடைய மனங்களில் கூட இந்த சத்திரக்காரன் எப்படி பதிந்திருக்கிறார் என்பதை அந்த நிகழ்வு எனக்கு அழுத்தப்படுத்தி சொன்னது. இடையிலே ஒரு நாள் இந்த நவம்பர் மாதத்தில் எங்களுடைய யூடிசி கல்லூரியிலே இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளுக்கான பயிற்சி எல்லாம் போய்கொண்டே இருந்தது. அந்த பயிற்சியினுடைய நடுவில் என்னுடைய மூத்த மகனும் அவன் அந்த நேட்டிவிட்டி பிள்ளையினுடைய அனுபவங்கள் எல்லாம் அவன் கலந்து கொண்டான். பயிற்சிகள் எல்லாம் பங்கு பெற்றுக் கொண்ட தருணம் அது. ஒரு முறை நான் அந்த நேரத்திலே அவனை ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணிவிட்டு நான் என்னுடைய குவார்ட்டர்ஸுக்கு திரும்பி வரும்போது நான் மில்க் வாங்குவதற்காக ஒரு கடைக்கு செல்லுகிறேன். அந்த கடையிலே நான் நின்று கொண்டிருக்கும் போது என்னுடைய மகன் என்னிடத்திலே சண்டை போடுகிறான். எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஜூஸ் வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாங்கி தர வேண்டும். நான் அவனிடத்திலே சொன்னேன், கண்டிப்பாக இந்த ஜூஸ் என்ன பண்ண மாட்டேன், நான் வாங்கி தர மாட்டேன் என்று அவனிடத்திலே சொன்னேன். என்னிடத்திலே மிகவும் கோபமாக இருந்து கொண்டு பைக்கில் என்னோடு முன்வரிசையில் இருந்து கொண்டு கிளம்பிய என்னுடைய மகன் திடீரென்று ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன வார்த்தை தெரியுமா? நீங்கள் சத்திரக்காரன். நீங்க யாரு? நீங்க யாரப்பா? நீங்க சத்திரக்காரன் என்று அவன் என்னிடத்திலே சொன்ன அந்த வார்த்தையை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆக சத்திரக்காரன் என்றாலே நம்முடைய மனங்களுக்குள்ளாக எல்லாம் பதிந்திருக்கிற காரியம் என்ன? அவர் நிராகரிக்கிறவர், இல்லையா? அவர் யாருக்கு இடம் கொடுக்கவில்லை? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கே அவருடைய அப்பா அம்மாவுக்கு இடம் கொடுக்காத மனிதர் என்பது மனிதனுடைய மனங்களிலே அதிகமாக பதிந்திருக்கின்ற ஒரு அனுபவமாக மாறியிருக்கிறார். இந்த சத்திரக்காரன் ஏன் இடம் கொடுக்கவில்லை என்கின்ற காரணங்கள் பலவற்றை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம், இல்லையா? அந்த சிற்றூரில் அதிகப்படியான மக்கள் அவர்கள் இந்த குடிமதிப்பு எழுதுவதற்காக கடந்து வருகிறார்கள். அவருடைய வீடுகளை கூட எதாக மாற்றிவிட்டார்கள்? ஹோட்டல்ஸாக மாற்றிவிட்டாங்க, இல்லையா? அந்த இடத்துல அவங்க வந்து தங்குவதற்குரிய இடமாக மாற்றிவிட்டார்கள். ஒருவேளை கூட்ட நெரிசல் உண்மையாகவே இருந்திருப்பதற்குரிய வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனால் நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த இன்கீப்பர் இல்லை என்றால் இந்த சத்திரக்காரன் அவர் ஏன் தன்னுடைய இந்த நிலையிலே அவர் இடம் தராமல் இருந்திருப்ப ஒருவேளை கூட்டம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்தினுடைய நெரிசல்ல கூட அவருக்குள்ளதாக ஒரு லாப நோக்கம் ஒன்று இருக்கிறது. என்ன லாப நோக்கம்? தொழுவத்தில் இடம் கொடுத்தவர் வாடகை வாங்கியிருப்பாரா, வாடகை வாங்கி இருக்க மாட்டாரா? பைபிள்ல இருக்குதா? இருக்குதா? இருக்குதா இல்லையா? குழப்பமா இருக்குதா? இல்லை. ஆனால் அவனுடைய மனநிலையை நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். அந்த நெருக்கடியினுடைய நடுவிலும் அவன் ஒருவேளை தொழுவத்தில் இடம் கொடுத்தா கூட, ஒருவேளை அந்த பயணிகள் வருவதற்கு, அந்த பயணிகள் கொண்டு வந்த அந்த அவருடைய கால்நடைகள் எல்லாம் தங்கி வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல கூட அவன் ஒருவேளை அவன் இடம் கொடுத்திருப்பான். ஒருவேளை அவனுடைய ரூம்ஸ் எல்லாம் ஃபில் ஆனாலும் இன்னொரு இடமும் இருக்கிறது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வாடகை கூட வாங்கியிருப்பதற்குரிய வாய்ப்பு உண்டு. ஆக இந்த சத்திரக்காரனுடைய மனநிலை, அவன் இடம் அளிப்பதற்குரிய ஒரு மனநிலையில் அவனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் அவன் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அந்த அந்த கிரவுடட் பிளேஸ்ல அவனுடைய பிசினஸ் மோட்டிவ் அவனுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். அந்த வியாபாரத்தினுடைய நோக்கத்தில் அவன் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். அவன் செய்தது ஒரு மனித நேயமற்ற செயல் கூட. ஒரு நிறை மாத கர்ப்பிணி வரும்போது அவளுக்கு கூட இரக்கம் காட்டுவதற்குரிய அந்த மனநிலை அவனிடத்துல இல்லை. ஆக அவன் இயேசுவுக்கு இடம் தராத ஒருவனாக திருமறையிலே அவன் அடையாளப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பணியிலும் தன்னுடைய சம்பாத்தியத்திலும் இல்லை என்றால் தன்னுடைய அலுவல்களிலும் மட்டும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இயேசுவுக்கு இடம் தராமல் சில நேரங்களிலே இன்னும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் ஓடுகிறது, இல்லையா? வீட்டில் டிவி பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இருக்குது, சீரியல்ஸ் பார்ப்பதற்கு டைம் இருக்கிறது, இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியங்களை எல்லாம் பார்ப்பதற்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கிறது. சில நேரங்களிலே
இயேசுவோடு உரையாடுவதற்கும், இயேசுவுக்கு நாம் நம்முடைய இல்லங்களில் இடம் தருவதற்கும், இல்லை என்றால் இயேசுவுக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பதற்கு கூட நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய மனங்களிலும் சில நேரங்களில் இடம் இல்லாமல் போகிறது. கிறிஸ்து பிறப்பு நமக்கு அழுத்தப்படுத்தி சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களை, நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நாம் இயேசுநாதருக்கு இடம் தருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இடம் தரும்போது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையோட அனுபவம் கூட சில நேரங்கள் அழுக்கான அனுபவங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த இயேசுவுக்கு நம்ம இடம் தரும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த அழுக்கான அனுபவங்கள் எல்லாம் மாறி போய்விடுகிறது. இந்த இயேசு இந்த மாட்டுத் தொழுவத்துக்குள்ளாக அவர் பிறப்பதற்கு இடம் கொடுத்த போது அந்த மாட்டுத் தொழுவம் அழுக்கடைந்திருந்த, இல்லை என்றால் நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்த அந்த மாட்டுத் தொழுவம் உன்னதருடைய பிறப்பினாலே அது புனிதமாக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களை, நாம் இயேசுவுக்கு இடம் தருவோம். ஒருவேளை நம்ம நினைக்கல நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு இல்லையா, என் வாழ்க்கை ரொம்ப அழுக்கா இருக்கு, இந்த இயேசுநாதருக்கு நான் எப்படி இடம் தர முடியும்? அவர் வருவாரா? இருக்கிற கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் பிடி 1ஆம் ஆண்டு படிக்கும்போது எங்களிடத்துல குரூப்பில் ஒரு பேராசிரியர் ஒரு கேள்வியை கேட்டார். இயேசுநாதர் எங்கே இருக்கிறார்? நம்மள்ட்ட இந்த கேள்வியை வச்சா நம்ம இன்னைக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இயேசுநாதர் எங்கே இருக்கிறார்? பதில் இல்லையா? இயேசுநாதர் எங்கே இருக்கிறார்? பலர் சொல்லுவோம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். சிலர் சொல்லுவோம் அவர் எங்கே இருக்கிறாரு? ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய பிரசனம் அங்கே இருக்கிறது. சிலர் சொல்வார்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று சொல்வார்கள். இப்படி இந்த இறைய வகுப்பில் இருந்த எல்லா மாணவர்களும் ஒரு பதிலை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த பேராசிரியர் சொன்ன பதில் பலரையும் கொந்தளிப்புக்குள்ளதாக தள்ளியது. என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இயேசுநாதர் கல்கட்டாவில் இருக்கிற, நான் கல்கட்டாவில் தான் படித்தேன் பிஷப்ஸ் கல்லூரியில், அந்த கல்கட்டாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஒரு பிளேஸை சொல்லி, ஒரு மோசமான பகுதியை சொல்லி, அந்த ஒயின் ஷாப்பில் இயேசுநாதர் இருப்பார் என்று சொன்னார். இயேசுநாதர் எங்கே இருக்கிறாரு? மிகவும் மோசமான ஒரு பகுதி. அந்த ஒயின் ஷாப்பில் யார் இருப்பா? இயேசுநாதர் இருப்பார். பிடி ஃபர்ஸ்ட் இயர் படிக்க போகிறோம். ஆத்மீகத்திலே ரொம்ப திளைத்திருக்கிறோம். போதகராக வேண்டும், இல்லை என்றால் பயிற்சி பெற்று நல்ல ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற உத்வேகத்தில் போயிருக்கிறோம். நாங்கள் விட்டு வைப்போமா இல்லையா? எல்லாரும் மிகவும் கொந்தளிப்போடு அந்த பேராசிரியர் இடத்துல சண்டை போட ஆரம்பித்தார்கள். நீங்கள் எப்படி அப்படி கூறலாம்? இயேசுநாதர் எப்படி அவர் அங்கே அந்த அசுத்தமான இடத்தில் அவர் இருப்பார்? அவர் எல்லாருடைய கொந்தளிப்பையும் கேட்டுவிட்டு அமைதிப்படுத்தி விட்டு மிகவும் மென்மையாக ஒரு காரியத்தை சொன்னார். அவர் ஒயின் ஷாப்பில் இருப்பார் என்று சொல்லித்தான் நான் சொன்னேன், அவர் குடிப்பார் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. அவர் அங்கே இருப்பார் என்று சொல்லி நான் சொன்னேன், அங்கிருக்கிற மக்களுக்காக அவர் பரிதபித்துக் கொண்டிருப்பார் என்று சொல்லிதான் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஒருவேளை உலகம் இப்படிப்பட்டவர்களை அழுக்கானவர்கள் என்று சொல்லி ஒதுக்கினாலும் இயேசு எப்போதும் அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட தன்னுடைய மந்தையில் வர வேண்டும் என்று விரும்புகிறவர். ஒருவேளை அழுக்கான இடம் இல்லை என்றால் இது பாவிகளுடைய இடம் என்று அவர் ஒருபோதும் ஒதுங்கி போவதில்லை. நமக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். என்ன செய்யணுமா? அவருக்கு நம்முடைய அழுக்கான வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையிலே நம்ம இடம் கொடுக்கும் போது இந்த இயேசுநாதர் நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தை அவர் வசந்தமாக மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களிலும் அற்புதங்களும் ஆண்டவர் தருகின்ற பெருத்த மாற்றங்களும் நிகழும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆக முதலாவது நிபந்தனை என்னது? இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? பாச சொன்னாங்க ரொம்ப விழிப்பா இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுடைய மக்கள் ரொம்ப வைப்ரண்டா இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதலாவது காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுங்கள். இரண்டாவதாக கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற அழுத்தம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் நாம் எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் இந்த உன்னதராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் இருக்க வேண்டிய காரியம் இறை விருப்பத்திற்கு நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும். சப்மிஷன் டு காட்ஸ் வில் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆண்டவருடைய இறை விருப்பத்துக்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை கீழ்ப்படுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் நம்ம இருக்கணுமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை நம்ம படித்து பார்க்கும்போது
31வது வசனத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு இங்கே மரியாள் பதில் சொல்லுகிறதாக கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று மரியாள் சொல்லுகிறத பார்க்கிறோம். மரியாளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு கடினமான சூழ்நிலைகளுடைய நடுவில், அவமானத்தினுடைய சூழலுடைய நடுவில், தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூட முடியாத வலி நிறைந்த ஒரு அனுபவத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த மரியாள், அவள் சொல்லுகிறார், இதோ நான் யாருக்கு அடிமை? ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று இந்த மரியாள் இறை விருப்பத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறதை கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மரியாளை மட்டும் நம்ம விட்டு விட்டு பேசிவிட்டு நம்ம விட்டு விட்டு போகிறது நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? யோசேப்பும் இந்த இறை விருப்பத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தார் என்பதை கடவுளுடைய வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆரம்பத்திலே சில குழப்பங்கள் இந்த யோசேப்புக்குள்ளதாக இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தை அவனுக்கு எப்போது கொடுக்கப்படுகிறதோ, மத்தேயு நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் 25 வரை வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகின்ற அழுத்தமான சிந்தனை இதுதான். அவனுக்கு எப்போது கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறதோ அப்போதே தன்னுடைய மனைவியையும் சேர்த்து கொண்டு அவளுடைய வேதனைகளுடைய பங்காளியாக இந்த யோசேப்பும் இணைந்து 80 மைல்கள் அவர்கள் பிரயாணப்பட்டார்கள் என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாசரேத்தூரிலிருந்து பெத்லெஹேமுக்கு கிட்டத்தட்ட 80 மைல்கள் என்று இந்த நிகழ்வை குறித்து சொல்லும் போது விளக்குரையாளர்கள் சொல்லுகிறார்கள். 80 மைல்கள், இந்த பிரயாணம் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? 80 மைல்ஸ் இல்லையா? நிறை மாத கர்ப்பிணியோடு பிரயாணப்படுகின்ற இந்த யோசேப்பும் இந்த மரியாளும் அவர்களுக்குள்ளாய் இருந்திருக்கின்ற ஒரே ஒரு சிந்தனை இந்த சிந்தனையாகத்தான் இருந்திருக்கும், இல்லையா? God Emmanuel with us. இம்மானுவேலராக பிறக்கப் போகின்ற அந்த அந்த கடவுள், அந்த இயேசுநாதர் நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் நம்மோடு கூட இருக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களை இணைக்குள்ள சூழல்கள் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா, சில குடும்பங்களிலே மனைவி இறை விருப்பத்துக்கு ஒப்படைக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். கணவனார் சில நேரங்களில் என்ன பண்ணுவதில்லை, கடவுளுடைய விருப்பத்தையும் கடவுளுடைய சித்தத்தையும் குடும்பங்களில் நிறைவேற்றுவதில்லை. சில குடும்பங்களில் இது மாற்றியும் நடக்கலாம். ஆனால் ஒரு குடும்பம் என்று சொல்லி வரும்போது எப்படி இருக்கணுமா? யோசேப்பும் மரியாளும் தங்களை இறை சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தி கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் நம்மை ஆண்டவருடைய இறை விருப்பத்துக்கு கீழ்ப்படுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் நம்ம இருக்க வேண்டும் என்று கடவுளுடைய வார்த்தை நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களிலே நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் இந்த இயேசுநாதரின் வழியாக நமக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவதாக நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியம் என்ன? இறை விருப்பத்துக்கு நம்மை கீழ்ப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. 2021ஆம் ஆண்டு அந்த கிறிஸ்மஸ் நாட்கள் எங்களுடைய குடும்ப வாழ்விலே அதிகப்படியான பாதிப்புகளை கொண்டு வந்த நாட்கள். நவம்பர் 25ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு எங்களுக்கு பிறந்த 2வது எங்களுடைய குழந்தை அந்த பிரசவத்தினுடைய தருணத்திலேயே நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு கடினமான நிலைக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் தள்ளப்பட்டது. அந்த அனுபவத்திலிருந்து எப்படி மீளுவோம் என்கின்ற ஒரு கேள்வி குடும்பமாக எங்களுக்குள்ளதாக இருந்தது, கணவன் மனைவிக்குள்ளதாக. ஏனென்று சொன்னால் ஊழிய குடும்பம், பல நிலைகளிலே விமர்சனங்கள் இதன் வழியாக வருவதற்குரிய வாய்ப்பு உண்டு. இன்னொன்று, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பை எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்காத ஒன்று நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்திலே வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு பாரம் அந்த ஆண்டனுடைய நிலைகளில் எங்களை அதிகமாய் பாதித்தது. அந்த அனுபவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு அதிக காலங்கள் எங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, இம்மானுவேலராகிய கடவுள் எங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையோட அனுபவங்களை கூட பாடுகள் நிறைந்த
பாதைகளை சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை சொந்தமாக்குகிறோம். அந்த அனுபவங்களில் எல்லாம் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். இறை விருப்பத்துக்கு நம்ம என்ன செய்யணுமா? விட்டு கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கழித்து எங்களுக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே ஆண்டவர் 3வதாக ஒரு பெண் குழந்தையை தந்து கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவள் நிமித்தமாகத்தான் மறுபடியும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எங்களை வழிநடத்தி இருக்கிறார். ஒருவேளை நம்ம கடந்து வருகிற பாதை ஒரு பாரமான கடினமான பாதையாக நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருக்கலாம். அந்த தருணங்கள் எல்லாம் நம்ம ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளணும். இறை விருப்பத்துக்கு எப்போதுமே நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படுத்த வேண்டும். இறை விருப்பத்துக்கு நம்மை கீழ்ப்படுத்துகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் இருக்கும்போது அந்த இம்மானுவேலராகிய கடவுள் நம்மோடு கூட உடன் பயணிக்கிறவராக நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளில் நாம் எதிர்பார்க்காத அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களை தருகிறவராக அவர் இருப்பார் என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறதாக 2 குறிப்புகளை சொன்னீங்க இல்லையா? முதலாவது என்ன சொன்னேன்? இறை இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். 2வதாக இறை விருப்பத்துக்கு உங்களை கீழ்ப்படுத்துங்கள். 3வதாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற செய்தி இறை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கடவுளுடைய வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இறை மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஷேர் த டிவைன் ஜாய் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நாம் கவனிக்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். யாரை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது? வயல்வெளிகளிலே தங்கி தங்களுடைய மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருந்த இந்த மேய்ப்பர்களை குறித்து சொல்லும் போது லூக்கா நற்செய்தியாளர் இந்த செய்தியை சொல்லுகிறார். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை எல்லாம் அவர்கள் என்ன பண்ணார்களாம்? பிரசித்தம் பண்ணினார்கள். தான் பெற்ற இன்பத்தை பெருக இவ்வையகம். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை, இல்லை என்றால் கடவுளினாலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யணுமா? அதை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். கிறிஸ்மஸுக்கு அநேக காரியங்கள் நம்ம ஷேர் பண்ணுகிறோம் இல்லையா? அநேக கிஃப்ட்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். கிறிஸ்மஸினுடைய அழுத்தத்தை அந்த கிஃப்ட்ஸின் வழியாக எல்லாம் நம்ம சில நேரங்களில் வெளிப்படுத்துவது உண்டு. ஆனால் அந்த கிஃப்ட்ஸையும் தாண்டி ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? நீங்களும் நானும் பெற்றிருக்கின்ற நற்செய்தியை நம்ம என்ன செய்யணுமா? மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதற்கென்று சொல்லி பல வடிவங்கள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருக்கிறவர்களை வார்த்தையின் வழியாக, நம்முடைய செயல்களின் வழியாக இவைகள் எல்லாம் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நம் எதிர்பார்க்காதவைகள் நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்திலே கிடைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு 3வது விதிக்கின்ற நிபந்தனை இதுதான். இறை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக, அதை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சி பெருகுவது மட்டுமல்ல, நம் மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் மகிழ்ச்சியும் பெருகும் என்பதை கடவுளுடைய வார்த்தை மிக அழுத்தமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 2016ஆம் ஆண்டு உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய பணக்காரர்களுடைய ஒரு லிஸ்ட் ஒன்றை எடுத்தார்கள். அந்த பட்டியலிலே நைஜீரியாவை சார்ந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஃபெமி ஒடலேடோ என்று சொல்லக்கூடிய மனிதனும் அவர் தெரிவு செய்யப்பட்டார். உலக பணக்காரர்களுடைய வரிசையிலே முதல் 10 நபர்களுக்குள்ளாய் வருகின்ற நபர்களிலே இந்த பணக்காரர் அவர் வருவதற்கு தவறி போனார். ஆனால் அவருக்கு இன்னொரு சிறப்பான ஒரு காரியமும் அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே அவருக்கு கிடைத்தது. என்ன தெரியுமா? உலகத்தினுடைய மகிழ்ச்சி மிக்க பணக்காரர்களிலே யார் முதலிடம் பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய கேள்வியினுடைய நடுவில் யார் தான் முதலிடத்தில் வந்தா? இந்த ஃபெமி ஒடலேடோ. அவர் நைஜீரியாவை சார்ந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவரிடத்தில் ஒரு பேட்டி ஒன்றை கண்டார்கள். எப்படி நீங்கள் உலக பணக்காரர்களுடைய வரிசையிலே மகிழ்ச்சி மிக்க, இல்லை என்றால் மிகவும் சந்தோஷம் மிக்க ஒரு பணக்காரராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவரிடத்தில் கேள்வி கேட்டபோது அந்த பேட்டிக்கு அவர் சில பதில்களை சொல்லுகின்றார். அந்த பதில்களை நான் உங்களிடத்திலே சொல்லி இந்த நாளுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் பலவிதங்களிலே மகிழ்ச்சியை சொந்தமாக்குவதற்குரிய முயற்சியை மேற்கொண்டேன். அதற்கு நான் முதலாவது தெரிந்தெடுத்தது என்னுடைய வாழ்க்கையிலே பணம் சம்பாதிப்பதை. நான் அதிக பணம் சம்பாதித்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நான் எண்ணி
நான் அதிகமாக உழைத்து அதிக பணத்தை என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவத்திலே சம்பாதித்தேன். அதன் வழியாக எனக்கு எந்த மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை. இரண்டாவது அவர் சொல்கிறார், இதை தாண்டி ஆடம்பர பல பொருட்களை வாங்கி குவித்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நான் நினைத்தேன். அதனால் ஆடம்பரமான அநேக பொருட்களை, விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி குவித்தேன். ஆனாலும் நான் எதிர்பார்த்த மகிழ்ச்சி என்னுடைய இருதயத்திலே எனக்கு கிடைக்கவில்லை. மூன்றாவதாக, என்னுடைய வியாபாரத்தை நினைத்துக் கொண்டாராம். கிட்டத்தட்ட 85% விழுக்காடு டீசலை நைஜீரியாவிலிருந்து பல பகுதிகளுக்கு இவர் சப்ளை செய்வாராம். இப்படிப்பட்ட வியாபாரங்களை எல்லாம் எட்டி பிடித்த பிற்பாடும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்த்த மகிழ்ச்சியை அவராலே பெற்றுக்கொள்ள முடியவில்லையாம். அவர் சொல்லுகிறார், நான்காவது ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது. ஒரு முறை என்னுடைய நெருங்கிய நண்பன் என்னிடத்திலே வந்து, நீ ஒரு ஊனமுற்றோர் ஒரு ஹோமுக்கு நீ வர வேண்டும், அந்த ஹோமிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ 200 வீல் சேர்களை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய நண்பன் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டான். எனக்கு இருந்த ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் அந்த 200 வீல் சேர்கள் ஒன்றும் பெரிதல்ல. அவனுக்கு 200 வீல் சேர்களையும் வாங்கி தருவதாக வாக்கு கொடுத்து அவனுக்கு வாங்கியும் கொடுத்தேன். என்னுடைய நண்பன் எனக்கு இன்னொரு நிபந்தனை வைத்தான். உன்னுடைய கையினாலே இந்த 200 வீல் சேர்களையும் நீ அந்த பிள்ளைகளுக்கு, நீ அந்த ஹோமில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க வேண்டும். அந்த ஹோமில் இருக்கிற பிள்ளைகளை தன்னுடைய நண்பனுடைய நெருக்கடியான அந்த ஒரு நிலையிலும் தன்னுடைய நண்பனுடைய விண்ணப்பத்துக்கு இணங்க இந்த நபர் போய், இந்த பணக்காரர் போய் அவர் சந்தித்து அங்க இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த வீல் சேரை கொடுத்தார். கொடுத்து விட்டு தன்னுடைய இல்லத்துக்கு அவர் திரும்புவதற்கு அந்த ஹோமில் இருந்து வெளியே வரும்போது வீல் சேரில் வேகமாக வந்த ஒரு குழந்தை அவருடைய கால்களை இறுக பற்றி பிடித்து கொண்டது. இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இறுக பற்றி பிடித்து கொண்ட அந்த குழந்தை அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்ததா. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர் அந்த பிள்ளையினிடத்தில் மெதுவாக குனிந்து கேட்டாராம், உனக்கு இன்னும் ஏதாவது வேண்டுமா சொல், நான் உனக்கு வாங்கி தருகிறேன். அந்த பிள்ளை மெதுவாக ஒரு பதில் ஒன்றை சொன்னதாம், எனக்கு இனிமேலும் எதுவும் நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி எதுவும் நான் விருப்பப்படவில்லை. பின்ன ஏன் நீ என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாய், என்னுடைய கால்களை ஏன் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறாய்? அந்த குழந்தை சொன்னதாம், உங்களுடைய முகத்தை நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுடைய முகத்தை நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நான் பரலோகம் செல்லும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்திலே நான் பேசி உங்களுக்கானதை நான் பெற்றுத் தருவேன். பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவை நான் சந்திக்கும் போது அவரிடத்திலே பேசி உங்களுக்கானதை நான் பெற்றுத் தருவேன். கதறி அழுவதற்கு மனமில்லாமல் அந்த இடத்திலிருந்து வேகமாக நான் ஓடி வந்து விட்டேன் என்று அந்த ஃபெமி உடலேடோ சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டிருந்த அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அன்று நான் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று அந்த மனிதர் அவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் நாம் சிலவற்றை பகிர்ந்து கொடுக்கும் போது அதன் வழியாக ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நித்தியமான சந்தோஷத்தை, ஆனந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவத்தில் தருகிறார். இந்த ஃபெமி உடலேடோ நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சாட்சியம் இல்லையா? ஏதேதோ வழிகளிலே தன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தேடுவதற்கு விருப்பம் கொண்டவர் கடைசியாக பகிர்ந்து கொடுத்ததன் வழியாக தன்னுடைய வாழ்க்கையில அந்த நித்திய மகிழ்ச்சியை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்மை நேசித்த பிதாவாகிய கடவுளும் நமக்காக தன்னுடைய குமாரனை பகிர்ந்து கொடுத்தார். அந்த குமாரன் எப்படி வைக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, பிள்ளையை துணிகளில் சுற்றி எங்கு கிடத்தியிருப்ப காண்பீர்கள், முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இது எதனுடைய அடையாளம் தெரியுமா? ஆடு பலிக்காக கொண்டு போகப்படும் போது வெள்ளை துணியினால் சுற்றப்பட்டு கொண்டு போகப்படும். அது ஒரு பலி செலுத்துவதனுடைய அடையாளம். இயேசுநாதர் நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் பலியாவதற்காகவே இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் தீவன தொட்டியிலே, இல்லை என்றால் கால்நடைகளுக்கு என்று சொல்லி கொடுக்கப்படுகின்ற அந்த உணவு இருக்கிற இடத்துல தான் எங்க போட்டாங்க? அவரை போட்டிருந்தாங்க இல்லையா?
அவரே நமக்கு உணவாக மாறுகிறார். அவரே நமக்கு உணவாக மாறுகிறார். இன்னைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தியை கொண்டாடுகிற நமக்கு ஆண்டவர் நமக்காக ஒரு விருந்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவருடைய அந்த பகிர்தலை நம்ம இன்னைக்கு கொண்டாடுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த ஆயத்தங்களிலெல்லாம் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு எதிர்பாராத அற்புதங்களையும் திருப்பங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே தரட்டும் என்று நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த அனுபவங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பனுடைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களை சொந்தமாகட்டும். நம்முடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட திருப்பங்கள் சொந்தமாகட்டும். விரைவிலே ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, எதிர்பாராத மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவங்களில் கிடைப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.